புழுவை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு ஹாஃப் பாயில் பண்ணி எடுத்துடலாம். கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கு. காலிஃப்ளவர் இப்போ ஒரு கால்வாசிக்கு மேலேயே கொஞ்சம் பாயில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணி வேறு லைக் ஸ்ட்ரெயினரில் போட்டுடலாம். கார்ன்ஃப்ளவர் கடுத்து இப்போது மைதா மாவு போதும். போதும். அரிசி மாவு போதும். குக்கிங் சோடா கொஞ்சம் உப்பு போடுங்க. இல்லை சரி கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. போதும். பெருங்காய பொடி, காயப்பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர், சாம்பார் பொடி கொஞ்சம். ஒரு பக்கம் எண்ணெய் கடாயில் ஊற்றி வச்சிடலாம். அது சூடாகிறதுக்குள்ளே பஜ்ஜி போடும். இல்லை ஊற்றுங்க, ஃபுல்லாக ஊற்றுங்க. பஜ்ஜி ரெடி பண்ணுறதுக்கு உண்டான மிக்ஸை வந்து தண்ணி விட்டு பெசரி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி பெசரி வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக காலிஃப்ளவரில் போட்டு எண்ணெய் சூடான அப்புறம் பொரித்து எடுத்துடலாம். கொத்தமல்லி கருவேப்பிலையும் கட் பண்ணி இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே சின்ன சின்னதாக அப்படியே தூரம் தள்ளி ஒரு செட்டு எண்ணெயில் வெந்துட்டு இருக்கும்போது அடுத்த பேட்ச் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் இது வெந்துடுச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் பொறுமையாக. இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற எடுத்துக்கலாம்.